வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு லாஜிஸ்டிக் பாலிசி அண்ட் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் பிளான் 2023 TNILP 2023 தமிழ்நாடு தளவாட கொள்கை மற்றும் ஒருங்கிணைந்த தளவாட திட்டம் 2023 தமிழ்நாடு தளவாட கொள்கை மற்றும் ஒருங்கிணைந்த தளவாட திட்டம் 2023 பாருங்க. TN லாஜிஸ்டிக் பாலிசி அண்ட் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் பிளான் 2023 எதுக்காக வந்திருக்குன்னு பாருங்க. இட் ப்ரொபோஸ் டு அசஸ் கனெக்டிவிட்டி கேப்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் பாயிண்ட் நம்பர் 1 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அக்ரிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் சென்டர்ஸ், ஃபிஷரிஸ், மரைன் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி கிளஸ்டர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரோட் கனெக்டிவிட்டி. பாருங்களேன், கீழ்கண்டவற்றில் இணைப்பு இடைவெளிகளை மதிப்பிடவும் சாலை இணைப்பு மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதற்காகவும் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டது. எங்கெங்கெல்லாம் பாருங்க, தொழில்துறை தொகுப்புகள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், அடுத்து பாருங்க விவசாய ஒருங்கிணைப்பு அல்லது செயலாக்க மையங்கள், அடுத்து பாருங்க மீன் வளம், கடல் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொகுப்புகள். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் கனெக்டிவிட்டி கேப்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து தான் தமிழ்நாடு லாஜிஸ்டிக் பாலிசி அண்ட் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் பிளான் 2023. ஓகே, நம்ம யூனிட் நம்பர் 9 பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி. தமிழ்நாடு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி, அதைத்தான் சிஜிடி பாலிசி 2023 சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை 2023 எதற்காக இது கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. டு ப்ரொமோட் த அடாப்டேஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் பை த ஸ்டேட் as a green and clean fuel. To promote the adaptation of natural gas by the state as a green and clean fuel. பாருங்க, இயற்கை எரிவாயுவை பசுமை மற்றும் சுத்தமான எரிபொருளாக ஏற்றுக்கொள்ள ஊக்குவிக்க வேண்டும். ஸோ அதோட பாலிசிஸ் பாருங்க. அடுத்து பாருங்க, செகண்ட் இது டு எக்ஸ்பேண்ட் த கேஸ் நெட்வொர்க் இன் த ஸ்டேட் டு கவர் ஆல் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். சரிங்களா, அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் மாநிலத்தில் எரிவாயு வலையமைப்பை விரிவுபடுத்த வேண்டும். ஓகே, நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி சிஜிடி பாலிசி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நேச்சுரல் கேஸை அடாப்ட் பண்ணணும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கேஸ் நெட்வொர்க்கை எக்ஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ 2 பாயிண்ட் பாருங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, டு ஸ்பீட் அப் சப்ளை ஆஃப் பைப்டு நேச்சுரல் கேஸ் டு ஹோம்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். மாநிலம் முழுவதும் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு விநியோகத்தை விரைவுபடுத்துறதுக்காக கொண்டு வந்ததுதான் தமிழ்நாடு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி. ஸோ என்னைக்கு இது வந்துச்சு அப்படின்னா, மார்ச் 18 2023 மார்ச் 18 18th மார்ச் 2023 தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை 2023. ஸோ நேச்சுரல் கேஸை அடாப்ட் பண்றோம். கேஸ் நெட்வொர்க்கு எல்லா ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பைப்டு நேச்சுரல் கேஸ்க்கு எல்லா வீட்டுக்கும் சப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக கொண்டு வந்ததுதான் தமிழ்நாடு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி 2023. நம்ம யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டாபிக் பார்த்தோம். இது போக இன்னொரு டாபிக்கோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி 2023. தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி 2023. தமிழ்நாடு ஆர்கானிக் வேளாண்மை கொள்கை 2023. இது என்னைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மார்ச் 14 2023 கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டு சப்போர்ட் கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இன் த ஸ்டேட். டு சப்போர்ட் கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இன் த ஸ்டேட். மாநிலத்தில் ரசாயனமற்ற இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிறதுக்காக கொண்டு வந்தது இந்த பாலிசி. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, டு ப்ரொவைட் சேஃப் ஃபுட் ஃபார் த பீப்புள். மக்களுக்கு பாதுகாப்பான உணவு வழங்குவதற்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, எய்ம்ட் அட் கன்சர்விங் அண்ட் ப்ரொடெக்டிங் சாயில் ஹெல்த், ஆக்ரோ எக்காலஜி அண்ட் பயோடைவர்சிட்டி. 3வது பாயிண்ட், சரிங்களா, மண் வளத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது. ஓகே, இப்போ தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி பாருங்க, கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்றதுக்கு, பீப்புளுக்கு சேஃப் ஃபுட் கொடுக்கறதுக்காகவும், அப்புறம் சாயில் ஹெல்த், ஆக்ரோ எக்காலஜியை கன்சர்வ் பண்றதுக்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த பாலிசி. பாருங்க, மாநிலத்தில் ரசாயனமற்ற இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிறதுக்காக, மக்களுக்கு பாதுகாப்பான உணவு வழங்குறதுக்கு, மண் வளத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்தது தான்
தமிழ்நாடு வேளாண்மை கொள்கை 2023 மார்ச் 14 2023ல இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இப்போ இது மாதிரி யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்னொரு இம்பார்ட்டன்டான டாபிக்லோட நாளைக்கு நம்ம பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா PM மித்ரா பார்க். PM மித்ரா பார்க், பிரைம் மினிஸ்டர் மித்ரா பார்க், PM மித்ரா பூங்கா. ஓகே, இது என்னன்னு பாருங்க. மித்ரா அப்படின்னா என்னன்னு பாருங்க. மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பரல்ஸ். சரிங்களா? மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பரல் PM மித்ரா பார்க் எங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற குமாரலிங்கபுரம் அப்படின்னு ஒரு ஊர்ல குமாரலிங்கபுரத்துல PM மித்ரா பார்க் வந்து ஆரம்பிக்க போறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இது கேட்கலாம். சரிங்களா? பிரதமரின் மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடைகள் பூங்கா எங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா PM மித்ரா பூங்கா எங்க அப்படின்னா குமாரலிங்கபுரம் விருதுநகர் மாவட்டம். குமாரலிங்கபுரம் விருதுநகர் மாவட்டம். நம்ம மதுரை டு கன்னியாகுமரி NHல ரோட்டு மேல அமைஞ்சிருக்கும் இந்த விருதுநகர் மாவட்டம். சரிங்களா? விருதுநகர் மாவட்டம்ல விருதுநகர்ல இருக்க குமாரலிங்கபுரம். ஸோ அங்கதான் P மித்ரா பார்க் வந்து வரப்போகுது. ஸோ இது இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. PM மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பரல்ஸ் குமாரலிங்கபுரம் இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். சரிங்க? பிரதமரின் மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடைகள் பூங்கா குமாரலிங்கபுரம் விருதுநகர் மாவட்டம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 9ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஜியோகிராஃபி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயமா நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா 18வது வனவிலங்கு சரணாலயம் 18th வைல்ட் லைஃப் சாங்சுரி தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. எங்க அப்படின்னா தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குது அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேட்கலாம். 18வது வனவிலங்கு சரணாலயம் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ இந்த எதை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னா ஏஷியன் எலிஃபென்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக 18வது வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க. இது வரைக்கும் அதாவது 2023 நிலவரப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற நேஷனல் பார்க்ஸ் 5, தேசிய பூங்கா மொத்தம் 5, டைகர் ரிசர்வ்ஸ் வந்து 4, வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து 18, ஓகே, பேர்ட் சாங்சுரிஸ் வந்து 15. சரிங்களா? இப்போ மொத்தம் தமிழ்நாட்டில் நேஷனல் பார்க்ஸ் வந்து 5 இருக்கு, டைகர் ரிசர்வ்ஸ் வந்து 4 இருக்கு, புலிகள் சரணாலயம் 4, வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து 18, பேர்ட் சாங்சுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 இருக்கு. நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஜியோகிராஃபி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 18வது வனவிலங்கு சரணாலயம் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளது, எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஈரோடு மாவட்டம். ஓகே, நம்ம இது மாதிரி யூனிட் நம்பர் 9க்கு சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா காம்ப்ரஹென்சிவ் அர்பன் கூலிங் ப்ரோக்ராம், விரிவான நகர்ப்புற குளிரூட்டும் திட்டம். ஓகே, இந்த திட்டத்தை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளஸ் UNEP யுனைடெட் நேஷன் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம் UNEP பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் டென்மார்க். இது கேட்கலாம். என்ன அப்படின்னா இந்த காம்ப்ரிஹென்சிவ் அர்பன் கூலிங் ப்ரோக்ராம் விரிவான நகர்ப்புற குளிரூட்ட திட்டத்துக்கு எந்த நாட்டின் உதவியுடன் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா டென்மார்க். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் டென்மார்க், UNEP, தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த 3 சேர்ந்து தான் பண்ணுங்க. பாருங்க, தமிழ்நாடு அரசு, ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் பிளஸ் டென்மார்க் வெளியுறவு அமைச்சகம். பாருங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. டு சப்போர்ட் இந்தியன் சிட்டிஸ் டு இம்ப்ளிமெண்ட் சஸ்டைனபிள் கோடிங் அண்ட் ஹீட் ரெசிலியன்சி strategies. To support Indian cities to implement sustainable coding and heat resilience strategies. பாருங்களா, இந்திய நகரங்களில் நிலையான குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தை எதிர்க்கும் உத்திகளை செயல்படுத்துறதுக்கு வந்ததுதான் இந்த விரிவான நகர்ப்புற குளிரூட்டும் திட்டம். பாருங்க, இந்த இது எதுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா அண்டர் TNSA PCC
தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அது நம்மளுக்கு தெரியும், தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2.0 வருஷன் வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, காம்ப்ரஹென்சிவ் அர்பன் கூலிங் ப்ரோக்ராம் எந்த கண்ட்ரியோட ஹெல்ப்ல வந்திருக்கு அப்படின்னா டென்மார்க். சரிங்களா? இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழன்.